என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம் என்ற இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம உலகத்தினுடைய சவால்கள் என்ன, இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்மளை இழுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை அனுப்ப விடாது, இந்த உலகம் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு எத்தனை பெரிய கேடுகளை கொண்டு வரும் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மையமாய் வைத்து நம்ம தியானிக்கிறோம். திரும்ப வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நீ உலகத்தில் வாழலாம், ஆனால் நீ உலகத்துக்குரியவனாக வாழ்ந்துடக்கூடாது. உலகம் எந்த விதத்திலும் உங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது உங்களை சொந்தம் பாராட்டவோ இடம் கொடுத்துடாதீங்க. நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல. நாம் இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. எனவே இந்த உலகத்தின் வாசனை நம்ம மேலே வீசிடாமல் எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இன்னைக்கு உலகம் கொடுக்கிற இன்னொரு சவாலை தான் நான் உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்துவன்ற சீரீஸ்ல நான் இதை பேசினேன். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதற்காகனா, இந்த உலகத்தினுடைய கேடுகளுக்கு நம்மளை தப்பி வைக்கிறதற்காக தான். திவ்ய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டு தான் கர்த்தர் மேன்மையான வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். வாக்கு தத்தம் இந்த உலகத்தில் நான் அதை அனுபவிப்பேன் இதை அனுபவிப்பேன் என்பதற்கு அல்ல. இந்த வாக்கு தத்தங்கள் என்னை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாக மாற்றுகிறது, மாற்ற வேண்டும். அருமையானவர்களே, இந்த 4வது வசனத்தில் பாருங்க, உலகத்தில் உண்டான கேடு. இந்த உலகத்தில் கேடு வருகிறது. இந்த உலகம் கேடுகளுக்குள் இருக்கிறது. இந்த கேட்டின் மகன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். எனவே இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பணும்னா இதனுடைய ரூட்டை பார்த்தீங்கன்னா இச்சை. அப்போ இந்த உலகம் முழுவதும் இச்சைக்குள்ளாய் கிடக்கிறது. இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. அப்போ ஆதி மனிதன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பழம், அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. அதனால தான் ஏவாள் அந்த வஞ்சனையிலே விழுந்தான். அந்த கனி அதை பார்க்கும்போதே கவரத்தக்கதாக பிசாசு காட்டுறான். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க இது இச்சையினால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. இச்சையினோடனே நிறைய பேர் இது பாலியல் சம்பந்தப்பட்டதுன்னு நினச்சிப்பாங்க. இது இச்சை பாலியல் சம்பந்தப்பட்டது மாத்திரம் அல்ல, அதுவும் ஒன்று. அதாவது எனக்கு சொந்தமில்லாததை நான் என்னுடையதாக்கு கொள்ளும் பொழுது அதுதான் இச்சை. எனக்கு சொந்தம் அல்லாததின் மேல் எனக்கு அதிக ஆவலும் ஆசையும் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வருகிறதே, அதுதான் இச்சை. எப்போதும் நம்ம அதை கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற இச்சை எங்கே கொண்டு போயிடும்னா அவனை கேட்டுக்கு நேராய் நடத்தும். இந்த உலகம் முழுசும் அது இச்சையினால் இந்த உலகத்துக்குள்ளே கேடுகள் வந்தது. யோசித்து பாருங்க, நீங்கள் வேதாகமத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த இச்சைகள் பல நேரங்களில் தேவன் இது உனக்கு வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம் தான். அதை மீறி நான் அதை முயற்சிக்கும் போது அங்கே தான் எனக்குள் இருக்கிற இச்சை நிமித்தம் வந்த பிரச்சனை. பிரியமானவர்களே, இச்சை அடக்கத்தை குறித்து 10 கற்பனைகளில் கடைசி அந்த பிரமாணம், அந்த கற்பனை, இச்சியாதிருப்பாயாக, பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் பாருங்க, பிறருக்குரிய வேலைக்காரன், வேலைக்காரி, இல்லை மனைவி, அப்புறம் எருது, கழுதை, யாதொன்றையும். இன்னைக்கு நிறையா பேர் இந்த நேமிட் அண்ட் கிளைமிட்னு சொல்லி அது ஒரு புது டாக்டரினை நிறைய பேர் இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொருத்தருடைய காரை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தில் நான் அதை சுதந்திரிக்கிறேன்னு சொல்கிற ஒரு பொல்லாத ஒரு இச்சையின் ஆவி. கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு வீட்டை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தில் இதை சுதந்திரிக்கிறேன்னு சொல்வது, இதெல்லாம் விளையாட்டு வாக்கில் பேச ஆரம்பித்தாலும் கவனமாக இருங்க. நமக்குள்ள அந்த இச்சை வந்துடவே கூடாது. ஒரு நாளும் நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இச்சை நிமித்தமாக வந்த பிரச்சனை. அவங்க ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர்களை இந்த எகிப்து வேணான்னு வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இச்சையை விட்டு வெளியே வரவே இல்லையே.
அவர்கள் எகிப்தினுடைய இறைச்சியை இச்சித்தார்கள், எகிப்தினுடைய அந்த வெள்ளை பூண்டையும் அந்த வெங்காயத்தையும் இச்சித்தார்கள், எகிப்தின் கல்லறையை கூட விட்டு வைக்கல, அதையும் இச்சிக்கிறாங்க. அதாவது அவங்க மனசெல்லாம் எகிப்தில் தான் இருக்குது. கர்த்தர் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. உனக்கு எகிப்து உனக்கு வேண்டாம்ப்பா, எகிப்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர்களால் அந்த மனசில் எகிப்தில் வாழ்ந்தாங்க. நிறைய பேர் சாப்பாட்டின் மேலே இச்சை, அவர்களுக்கு சில பொருட்கள் மேல் இச்சை, கவனம். ஒரு பொருளை வாங்குறீங்களா, அந்த பொருள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குதா, அந்த பொருள் உங்கள் வீட்டில் வந்தால் உறங்குமா அல்லது பயன்பாட்டில் இருக்குமா, கவனம். அந்த பொருள் வருவதற்கு முன்பாக இதுக்கு முன்னால் நம்ம பயன்படுத்தப்பட்ட பொருளை என்ன பண்ண போகிறீங்க, அதை எடுத்து தூக்கி வச்சுட்டு ஓரம் வச்சுட்டு நீங்கள் புது பொருளை வாங்க போகிறீங்களா? சிலருக்கெல்லாம் சில பொருளை பார்த்த உடனே எனக்கு வேண்டும், நானும் அதை சுதந்திரிக்கணும், எனக்கு ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற ஒரு இச்சை வரும். நமக்கு இது ஒரு இச்சையாக தெரியாது, ஆனால் இதெல்லாம் உலகத்தில் உண்டானவை. இந்த உலகம் என்ன பண்ணும் தெரியுமா, உங்களை இச்சிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பார்க்குறதெல்லாம் சிலருக்கு வாங்கணும், சில பார்க்குற பொருளெல்லாம் சிலர் அடையணும். கவனம், ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 3வது வசனம், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. பாருங்க, ஆசை, அவன் இச்சித்ததை அவன் அடையிறான், அதனால் அவன் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். நான் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு எதுக்கு ஆண்டவர், அவன் கடவுளை அசட்டை பண்ணுறான். கவனம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இச்சைகள் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உலகத்துக்குள்ளே இருக்கிற நம்மளை இச்சிக்க வைக்கும், ஆசையை தூண்டும், இச்சிக்கத்தக்கதான சூழ்நிலைகளும் காரியங்களும் நம்ம கண்ணு முன்னால் இருந்து பளபளக்கும். கவனமாக இருப்போம். பாருங்கள், 10 கற்பனைகளில் கடைசி கற்பனை இச்சியாதிருப்பாயாக. ஆவியின் கனி 9 கடைசி கனி இச்சியாதிருப்பாயாக. இச்சை அடக்கம். ஆண்டுகிட்ட கேட்கலாமா, நான் இச்சை அடக்கத்தோடு நான் வாழணும், எனக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு தான் ஒரு பொருள் இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது இருக்குது, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு இது வேண்டாம். அந்த இச்சை அடக்கத்தோடு வாழ்வோம். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இச்சை அடக்கத்தோடு நாங்கள் வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு நாளும் இச்சை எழுந்திரக்கூடாது. அப்படி உலகத்தின் இச்சைகள் எழும்பும்போது, ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இச்சைகளை சிலுவையிலே அறைந்து ஒவ்வொரு நாளும் அதன் மேல் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.